முதல்ல மக்கள் நல்லபடியா போயிட்டு வந்தாங்களா? காஞ்சியில அனுப்பப்படுற பாடு பெரும்பாடு. இதுக்கு வணக்கம் கடல்வேந்தன். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா ராமேஸ்வரம் நிக்கிறோமுங்க. ராமேஸ்வரம் 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு ஒரு கடல் போயிட்டு வந்து அப்புறம் ஒரு சில காற்றுக்கு காரணமாகவும் ஒரு சில காரணத்துக்காகவும் கடலுக்கு போக கிடையாது. அடுத்து கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க மக்கள் எல்லோருமே. இன்னைக்கு என்ன நிலவரங்கிற நம்ம வீடியோக்களை பார்க்கலாமா? நன்றி. ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு போட்டுகள் கடலுக்கு அனுப்பிட்டாலும் இங்கே உள்ள நிலவரம் என்னென்னா, முதல்ல எல்லா மக்களுமே போட்டு பூரா கரையை வந்துட்டா அப்படிங்கிறத தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். மீனவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம நிறைய பிரச்சனைகளுக்குள்ள உள்ளதான் மாட்டிக்கிட்டு கிடக்குறான். ஒரு நாள் கடலுக்கு போகுது, 9 நாள் பிரச்சனை. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையும் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கைங்கிற முறை போய்கிட்டு இருக்குது. இது எது வரைக்கும் போய் நிற்குமுங்கிற தெரியல. இது ஒரு கேப்பாரட்ட நாதி மாதிரி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறான். என்ன சூழ்நிலையை நாங்கள் சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. அதாவது 66% மக்கள் வந்து இந்த மீனவர் தொழிலை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து மீன்பிடி தொழில் தான் பிரதானமான தொழில். அதை நம்பி வாழக்கூடிய மக்கள் ட்ரைசைக்கிள் மக்கள், வியாபாரிகள், அதில் சின்ன வியாபாரி, பெரிய வியாபாரி, அதாவது தலைச்சமயமாக கொண்டு வர்ற வாளியில் மீன் எடுத்து தொழில் பார்க்குறவங்க, சங்கா வியாபாரி, நிறைய சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வியாபாரிகள்ங்கிறது ஒருத்தர் 2 பேர் இருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் வாழ்வாதாரத்தினுடைய பகுதி தான் இந்த ராமேஸ்வரம் பகுதி மட்டும் இல்லை, மொத்த மீனவர் பகுதியில் நிறைய இடங்கள்ல வந்துக்கிட்டு இந்த விசைப்படகுல 10 பேர் 8 பேர் இருக்கான்னு மட்டும் நடத்துறாங்க. 66% மக்கள் வந்து இதை சார்ந்து வாழ்றக்கூடியவர்கள். கொஞ்சம் 35% வேணா அதுக்கு அப்பால் பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் வந்து நிறைய வந்து இதை சார்ந்தே இருப்பாங்க. உப்பு வியாபாரி, அதே மாதிரி சங்கா வியாபாரி, சின்ன மீன் வியாபாரி, பெரிய மீன் வியாபாரி, இறால் வியாபாரி, இதை சார்ந்த மாட்டு வண்டி, ட்ரைசைக்கிள், இந்த மாதிரி நிறைய வந்து கரியலுக்கு மீன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, கடைக்கு மீன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு சுற்றுலாத்தில் வர்றவங்க வந்துக்கிட்டு இந்த பகுதியில் கடைக்காரில் வந்து அவங்க வந்து அந்த டயத்துக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு போகிறவங்க, இப்படி பார்த்தோம்னா வேன் ஓட்டுறவங்க, நிறைய தொழில் சார்ந்த, அதான் சொல்கிறேன், 65 கடையில் நம்ம ஒரு ரேஷன் பொருள் வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு தொழில் சார்ந்து நிறையப்பட்ட லேபர்கள். இப்படி ஒரு வாழ்வாதாரத்தினுடைய அமைப்புக்கு தான் எங்களுக்கு கடல் தொழிலில் இவ்வளவு பெரிய கஷ்டம். கடலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதி கிடையாது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கோடுலாம் தாண்டலை, நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த லாஞ்சியில் அனுப்பப்படுற பாடு பெரும்பாடு. இதுக்கிடையில மக்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சரி, இதனால கடை வியாபாரிகள்ல இருந்து, ஹோட்டல் வியாபாரிகள்ல இருந்து, மீன் வாங்கி சாப்பிட்றவங்கள இருந்து, மீன் வியாபாரிகள்ல இருந்து, இறால் வியாபாரியில இருந்து, எக்ஸ்போர்ட் இன்போர்ட் எல்லா பகுதிகளுக்குமே நிறைய பிரச்சனைகள் தான். அதை ஏன் பிரச்சனைனா, தொழில் பிரச்சனை ஆகிட்டுனா மக்கள் பிரச்சனை ஆகிடும். அது வந்து இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன ராமேஸ்வரம் கேட்கலாம், நெருக்கவுட்டில் வாழ்றதுனால எல்லக்கால் பகுதி ரொம்ப பக்கம். நாங்கள் எங்கே போய் தொழில் செய்யறது? இந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இன்னைக்கு இருக்கிறோம். எல்லா மக்களுமே இந்த வயிற்று பிழப்புக்காண்டி இந்த மீனவர் சார்ந்த உள்ள தொழில் தான். கிட்டத்தட்ட 60% மக்கள் இதை நீங்கள் மக்கள் எல்லாருமே குறிச்சிக்கிறோமே அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த வேலை முடிகிறதா கிட்டத்தட்ட 10 மணி அளவில் ஆயிரும். இங்கேருந்து எப்படி ஐஸ் கட்டி ஏற்றிட்டு கடலுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிடந்து மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரியே வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு 12 மணி வரை கூட ஆயிரும். சில பேருக்கு இன்ஜின் வேலை வந்திருக்கு, கியர் வேலையில் வந்துருவாங்க. இந்த மாதிரி வேலைகளை முடிச்சுட்டு போக முன்னாடி பெரிய கஷ்டம் தான். கடல் தொழிலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. போகிற போட்டுகளாக இருக்குது, 7 பேர் 8 பேர். ஒவ்வொரு போட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆளுக்கு போவாங்க. சில பேர் 4 பேராக கூட போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சின்ன போட்டாக இருக்கு. சின்ன போட்டுகளில் கொஞ்சம் குறைவா டீசல்கள் ஓடுற மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னைக்கு தொழில் ரீதியா யாருமே இங்கே வந்து பெரும்பதியா எத்தனை கிலோ வந்து எப்படி வந்துன்னு சொல்ற பேச்செல்லாம் கிடையாது. முதல்ல மக்கள் நல்லபடியா போயிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் விரும்புவாங்க. ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பெரிய அந்த துறைமுகமாக இருக்குது. அந்த துறைமுகத்தின் பகுதியில் வந்துக்கிட்டு எத்தனை தொழிலாளர்கள் வந்து அந்த சட்டியில் வந்து நிற்கிறாங்க, அதில் எத்தனை வாகனங்கள் நிற்கிது, அதிலையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்த பகுதியில் வந்து கடலுக்கு போயிட்டுனா இத்தனை பேர் தான் அதில் வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லோரும் வந்து போய் வேண்டிய இருக்க வேண்டிய இடம் தான் ராமேஸ்வரம் துறைமுகம். ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இந்த சட்டிகள் கட்டப்படாத நேரத்தில் வந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கரையை ஒன்று பிடிக்கிறது காற்றுக்கடல் நேரங்களில் வந்து ரொம்ப பிரச்சனையாக வந்து மாட்டும். அந்த காற்றுக்கடல் எடுக்கும்போது போட்டுகள்லாம் உடஞ்சிரும். இன்றைக்கு இந்த பயனுள்ள சட்டியாக கொஞ்சம் கட்டியிருக்கு. இதுவே வந்து இன்னும் தூண்டில் விளையங்கள்லாம் ஏற்படுத்தினா இன்னும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது இந்த சட்டியில். இப்போ அதை தான் நம்ம சுற்றி அதை காமிச்சிக்கிட்டே வர்றோம்.
மொத்த இந்த துறைமுகத்தினுடைய அம்சங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு 2-3 லைன் கட்டி விட்டுருந்தாலும் இதுவே சிறப்பு தான். ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு அந்த வளைவு துறைமுகத்துக்கு அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இன்னுமே ஒரு தூண்டில் வளையம் இதை சுற்றி இருந்துச்சுன்னா மிக சிறப்பான துறைமுகமாக இது அமையும் அப்படின்னுங்கிறது. போட்டுகளும் பாதுகாப்பாக எந்த நேரமும் நம்ம ஒவ்வொரு நேரம் கவனிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. காற்றுக்கடல் வர நேரம்லாம் அப்படித்தான் இந்த பகுதியில் ராமேஸ்வரம் திடீர்னு கொண்டல் காற்றுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அங்கே வந்து உடஞ்சி போகும் இந்த போட்டுகள்லாம். அதைத்தான் இப்போ நம்ம வந்து துறைமுகத்தில் இந்தளவுக்கு ஒரு சட்டி கட்டி கொடுத்தது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மீனவர்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒன்றுன்னு அங்கே பேசப்படுது. இதே மாதிரி இன்னுமே இந்த துறைமுகங்கள் வளர்கிற அளவுக்கு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராமேஸ்வரம் சட்டியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 பிரிவாக இந்த சட்டி கட்ட முன்னாடி பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிழக்கு சைடு, மேற்கு சைடு, இப்போ நம்ம போகிறது தெற்கு சைடு. அங்கே தான் வந்து கொஞ்சம் இந்த பிரிக்கப்பட்ட இடத்துல இப்போ பார்க்குறேன். இது வந்து தென்புறம் கரை இருக்குது, கரை சைடு. போட்டுகள் வந்து அது ஒரு ஒதுக்காக இருந்துச்சுன்னா அந்த போட்டுகள் உடையாமல் ஃப்ரீயாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வந்திருக்கு. பிடிச்சி மீன்கள் அள்ளி அந்த டைரெக்டாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்குறது மாதிரி நிறைய துறைமுகத்தில் வந்து இந்த ஜட்டி வந்த முன்னாடி நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இப்படி வந்து நம்ம வந்து வண்டிகள் நிப்பாட்ட முடியாது. இப்போ ஓரளவு அந்த மக்கள் ஃப்ரீயாக மற்ற துறைமுகங்களை மாதிரி நிப்பாட்டி அள்ளுற மாதிரி ஒரு நல்ல விஷயமாக அங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து அந்த போட்டுகளை அணைச்சி போட்டு அந்த சரக்குகளை வேகமாக இறக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து துறைமுகம் இந்த சட்டி போட்ட பின்னாடி அந்த ஃபார்முலா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக ராமேஸ்வரம் தொழில் ரொம்ப 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 மக்கள் மனதில் வந்து ஒரு வேதனை கொடுக்குற அளவுக்கு அங்கே தொழில் இருக்குது. தொழிலுக்கு போயிட்டுனா தொழில் நமக்கு திரும்பி வருமா வராதா அப்படிங்கிற சூழ்நிலையும் தள்ளப்படுது. ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போகும்போது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போன கணவன் திரும்பி வந்துடுமா, நல்ல முறையில் வருவாரா வரமாட்டார்னு சொல்கிற நிலைமை இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் வந்து ராமேஸ்வரம் தொழில் வந்து கவலைக்குரிய இடமா தான் இன்றைக்கு வர நிறைய விஷயத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா வந்து இப்போ மேற்கு பக்கம் ஏரியாவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேற்கு பக்கம் அதாவது சட்டிக்கு மேற்கு சைடு இது வந்து வடபுறம் இருந்து அப்படியே மேற்கு அப்படியே வளைஞ்சி வரும் இந்த பகுதி. அதாவது கோயில் சைடு உள்ள இடங்களில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கிட்டு பார்க்க உள்ள இடம் முன்னாடி பார்த்தது நம்ம தெற்கே இருந்து மேற்க வாக்க கிடக்கிற போட்டில் பார்த்தோம். இப்போ பார்க்குறது அப்படியே வடக்கு இருந்து மேற்கு இந்த அவத்தியில் அப்படியே மறுபடியும் வடக்கு இருந்து மேற்கு சைடு இப்படி 3 ரகமாக பிரிஞ்சு இருக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக போட்டு ஆள்ற மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கு. இன்னுமே நிறையா போட்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் போட்டுகளை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க வேலைகள் முடிஞ்சு. சில பேர் இன்னுமே வந்து உள்ளே இருந்து இறால் மீன்களை அள்ளுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆமாம், நிறையா பேர் வந்து மீனுக்கு வச்சுட்டு வருவாங்க. அப்படி மீன்கிற காட்சிகளும் சில நேரங்களில் நம்ம பார்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளால் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியும் போட்டுகள் ஓடி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்ப்போம். Aquí está,